நாம் ஜெபிக்கும் போது கூட ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுக்கணுமானா தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் தருவார். அப்போ பிதாவின் சித்தத்தின்படி தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு இயேசு சொன்னார். அப்போ இந்த தேவ சித்தம் என்பது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இது எப்படிங்க தெரிந்து கொள்றது அப்படின்னா, வேத புஸ்தகத்தில் தேவனுடைய சித்தம், ஆண்டவருக்கு சித்தமானது என நிறைய எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ வசனத்தை வாசித்து நிறைய அறிந்து கொள்ளணும். அது எல்லாமே சொல்லியிருக்கோம். அந்த காலத்தில் நம்ம வாழக்கூடிய முறைகள் சொல்லியிருக்குது. இப்போ நான் என்ன படிக்கணும், என்ன வியாபாரம் பண்ணணும், அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டால், தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கும் போது ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மை குறித்த தேவ சித்தம். அப்போ இன்றைக்கி சிலர் சொல்லுவாங்க, உங்கள் ஊழியம் கிராமத்தில் இருக்கிறனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ பட்டணத்தில் ஊழியம் செய்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? எத்தனையோ ஊழியங்கள் பட்டணத்தில் இருக்கிறது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வாதம் பட்டணத்திலே கிராமத்திலே என்பது முக்கியம் அல்ல, தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கணும். நான் சென்னை பட்டணத்தில் 12 வருஷமாக இருந்தேன். அங்கே தான் ஸ்கூலில் படித்தேன், காலேஜில் படித்தேன், அப்புறம் ரட்சிக்கப்பட்டேன், பைபிள் காலேஜெலாம் படித்தேன். அந்த ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு அழைச்ச உடனே, ஆண்டவர் நான் எங்கேருந்து ஊழியம் செய்யணும் என்று கேட்டபோது, சொந்த கிராமத்துக்கு போ, அங்கேருந்து தான் ஊழியம் செய்யணும் கர்த்தர் சொன்னார். அப்போ 12 வருஷமாக நான் பழகினதே சென்னை பட்டணத்தில் உள்ளவங்க தான். வருஷத்தில் ஒரு முறை 4 மணிக்கு வந்துட்டு போவேன். இப்போ அங்கேயே போய் இருந்து ஊழியம் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தேவ சித்தம் அதுதானே அறிந்து நான் வந்தேன். இந்த தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த ஊழியத்தின் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது. நாங்கள் நிலைத்துன்னு இருக்கிறோம், யாரும் அசைக்க முடியலை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வியாபாரம் செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும், பிள்ளைகள் படிக்க வச்சாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும், நீ வீடு கட்டினாலும் தேவ சித்தத்தின்படி செய்யணும். எதை செய்தாலும் தேவனிடத்தில் கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து செய்யுங்க, நிலைத்திருப்பீங்க. ஒருத்தர் அசைக்க முடியாது. சரியா? எங்கோ மிஸ் பண்ணிட்டீங்கல்ல, தேவ சித்தத்தை கேட்கல, கவனிக்கலை, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சனால தானே இந்த பிரச்சனை. இன்றைக்காவது ஆண்டவரிடத்தில் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இனி உங்களுடைய சித்தத்தின்படி தான் எதை செய்வேன்னு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒரு மாற்றம் வந்துடும். சொல்கிறீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி செய்தா எங்களை யாரும் அசைக்க முடியாத, நாங்கள் என்றென்றைக்கு நிலைத்திருப்போம்னு சொல்லி இருக்கிறீங்க. எங்கோ நாங்கள் தவறு செய்துட்டோம், மன்னியும், இனி உங்களுடைய சித்தத்தின்படி நடப்போம், வாழ்வோம் என்று என்ன மகள் ஜெபிக்கிறாங்க, என்ன மகன் ஜெபிக்கிறாங்க. தயவாக மன்னித்து இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இனி தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு அவளுக்கு வழி நடத்துதலை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.